பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சமூகத்தில் ஆண்டவரே கூடி வரும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனை தோற்று முடிமட்டாக பிரசன்னத்தால் நிரப்பி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தபை பாமாலைகளின் 361வது பாடலை பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாதையாழ இயேசுநாதா அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உன்றி பாசந்திப்பி உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த அன்பின் வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி அடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். வல்லநாதா எங்கள் பேரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீரைவாய் உம் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல நாங்கள் நித்தம் வாழ்த்தி சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் புது சிருஷ்டிப்பையும் சுத்த தூய்மையாக்குமே. உந்தன் திவ்ய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துமே. எங்கள் கிரீடம் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றியும். மேன்மை மேலே மேன்மை பெற்று விண்ணில் வாழ செய்திடும். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நாமே வஞ்சிக்குள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார்.
நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நாமே சோதனை செய்வோம். சர்வமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்கள் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வவல்லம் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்து நாம் கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுத்த ஏதுவான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டு நாம் துதிக்கப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் பெண்கள் ஞாயிறு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய நிறைவான அருளும் ஆசீர்வாத மத்தியிலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. பெண்கள் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு தலைப்பை நாம் இந்த வேளையில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மாற்றம் என்று சொல்லும் பொழுது முதலாவது குடும்பத்திலே மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக பெண்கள் காணப்படுகிறார்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது சவுலுக்கு மறைந்து வனாந்தரத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர்கள் அநேகருக்கு உதவியாக இருந்தார்கள். அந்த வனப்பகுதியில் வனாந்தரத்தில் அவர்கள் அநேகருக்கு பாதுகாப்பாக உதவியாக நன்மை செய்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி நன்மை செய்தவர்கள் ஒருவர் தான் நாபால் என்றக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவான். அவருக்கு 1000 செம்மறியாடுகள் 3000 ஆடுகள் இருந்தது சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நாபாலுடைய மந்தைக்கு அவர்கள் பாதுகாவலாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழல். ஆகவே தன்னுடைய வாலிபர்களை அழைத்து நாபாலிடத்தை உதவி கேட்கும்படியாக அவர்கள் அனுப்புகின்றார். அனுப்பும் பொழுது அங்கே செல்லுகின்றார். செல்லும் பொழுது அவர்கள் உதவி கேட்கும் பொழுது நாபால் அவருக்கு எதிர்மறையான ஒரு பதிலை சொல்லுகின்றார். நான் ஏன் தாவீதுக்கு உதவி செய்ய வேண்டும்? தாவீது யார்? இப்படி அநேகர் தன்னுடைய எஜமானை விட்டு ஓடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு அவர் அனுப்புகின்றார். அப்போது அந்த வாலிபர்கள் தாவீதிடத்தில் சொல்லுகிறார்கள், இப்படியாக நாபால் சொன்னார். தாவீதுக்கு ஒரே கோபம் வருகிறது. நாம் அவர்களுக்கு இதுவரைக்கும் நாம் எந்த ஒரு தீக்கும் இழைக்கவில்லை. அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்தோம். ஆனால் அவர்கள் நம் நன்மைக்கு பதிலாக இவ்விதமாக இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் கோபம் அடைந்து 400 போர் வீரர்களை அழைத்து கொண்டு அவர்களை அந்த நாபாலை சந்திக்கும்படியாக போகிறார்கள். இதற்கடியிலே நாபாலுடைய மனைவி அபிகாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்மணி, அவர்கள் இதை கேள்விப்பட்டு கணவர் இவ்விதமாக மறுமொழி கொடுத்தார் என்று சொல்லி அவர் அச்சமுற்று அவர்கள் கணவருக்கு தெரியாமல் தாவீதை சந்திக்க அவர்கள் வருகிறார்கள். தாவீது கேட்ட அனைத்து பொருட்களையும் அங்கே எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களோ சுமந்து கொண்டு வரும்படியாக அவர்கள் வருகிறார்கள். வரும்பொழுது எதற்கே தாவீது சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே அந்த அபிகாயில் தாவீதை தரை குனிந்து வணங்குகின்றார். வணங்கி அவர் கணவர் செய்த அந்த தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அவரிடத்தில் வேண்டுகின்றார்.
அவர் சரியாமல் அவர் செய்துவிட்டார் என்று சொல்லி அந்த புத்தியாய் அங்கே நடக்கின்றார். அப்பொழுது தாவீது அங்கே கோபம் தணிந்தவராக அங்கே அபிகாயில் கொடுத்த அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அவர் சமாதானத்தோடு அவர் திரும்பி வந்தார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்படியாகத்தான் அருமையானவர்களே, குடும்பத்தில் அநேக குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது ஸ்திரீகள், குடும்ப பெண்மணிகள் புத்தியாய் செயல்பட்டு பெரிய ஆபத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, அழிவிலிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நீதிமொழியில் 31 வாசிக்கும் போது புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே குடும்பத்தை புத்தி உள்ள மனைவி கட்டி எழுப்பது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்குகின்றவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, சமுதாயத்தில் மாற்றத்தை பெண்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வேதாகம் பகுதியில் 9ஆம் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே செலோபேத்தினுடைய 5 குமாரத்திகள் அங்கு சொல்லப்படுகிறது. செலோபேத்து என்பவர் யோசேப்பு மகனாகிய மனோசேடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஆண் மகன் இல்லை, 5 பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இறந்து விடுகின்றார். அவர்களுக்கு அவருடைய வீட்டிலே பங்கு இல்லை பெண்களுக்கு. ஆனால் இந்த பெண்கள் 5 பெண்களும் அங்கே மோசேயினிடத்தில் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். எங்கள் தகப்பனுடைய பெயர் நிலைநிற்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் அவருடைய சொத்துக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இதில் சொத்து பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதனாலே குடும்பங்களில் அநேக குழப்பங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பெண்கள் தைரியமாக அவருடைய உரிமையை அங்கே கேட்கின்றார்கள். அப்படி கேட்கும் பொழுது மோசே, இதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு செல்வோம் என்று சொல்லி அங்கே கொண்டு செல்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அருமையான ஒரு மறுமொழியை கொடுக்கின்றார். அவர் கர்த்தர் சொல்லும் பொழுது, செலோபேத்தினுடைய குமாரத்திகள் கேட்கிறது சரிதான், அவர்களுக்குரிய பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, அங்கே ஒரு பெரிய அந்த சமுதாயத்தில், இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு அங்கே தீர்வை ஆண்டவர் கொண்டு வருகின்றார். எந்த ஒரு குடும்பத்தில் ஆண் மகன் இல்லையோ அவர்கள் அந்த சொத்தை அவருடைய பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி பெண்கள் இல்லை என்று சொன்னால் அவனுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அவனுடைய சகோதரன் இல்லை என்று சொன்னால் அவனுடைய தகப்பனுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அவனுடைய தகப்பனுடைய சகோதரனும் இல்லை என்று சொன்னால் நெருங்கிய உறவினர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பெரிய ஒரு தீர்வை அங்கே கடவுள் அந்த சமுதாயத்திற்கு பெற்றுத்தர இந்த பெண்கள் ஒரு காரணமாய் இருந்தார்கள். ஞானமாய் நடக்கின்ற பெண்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வருகின்றவர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் கூட தேவதாசி என்ற ஒரு முறைமை உண்டு. டெம்பிள் ப்ராஸ்டியூட் என்று சொல்வார்கள். அது என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு பெண் குழந்தைகளை நேர்ந்து கொண்டு அவர்கள் கோயிலில் விட்டு விடுவார்கள். அவர்களை அந்த குழந்தைகள் வளர்ந்தவுடனே, திருமண வயது வந்தவுடனே அவர்களை தவறாக யார் வேண்டுமெனாலும் அவர்களோடு சேர்ந்து வாழலாம் என்ற ஒரு சூழல், ஒரு அடிமைத்தன முறைமை இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், ஆந்திரா பகுதி அதிகமாக இருந்தது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் ஏழை மக்கள், பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முறைமை ஒரு சடங்காக மட்டுமல்ல, அது ஒரு வழக்கமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அந்த முறைமையினாலே அந்த பெண்கள் வயதாகும்போது அநேக வியாதிகளுக்குள்ளாக ஆகி அவர்களை பராமரிக்க இல்லாதபடி வாலிப வயதில் அநேகர் அவர்களை பயன்படுத்தி தூக்கி போடுகிற ஒரு பொருளை போல காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி
அவர்கள் சட்டசபையில் அவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள். அப்படி குரல் கொடுக்கும் பொழுது அநேக உயர் ஜாதி வகுப்பினர் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் அப்படி தேவதாசி முறைமை அவர்கள் கடைபிடிக்கும் போது குழந்தைகளை அவர்கள் கடவுளுக்காக நேர்ந்து கொள்ளும்போது அவர்கள் புண்ணியம் பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்லி அநேகர் குரல் எழுப்பினார்கள். அப்பொழுது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையா அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள். உடனே அவர் சொன்னது ஒரு காரியம், இதுவரைக்கும் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்கள் சேர்த்து கொண்ட புண்ணியம் போதும், இனி உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பெண்களை அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள அனுப்புகள் சொல்லும் பொழுது அனைவரும் இங்கே வாயடைக்கப்பட்டு அந்த நாளிலே அந்த தேவதாஸ் சிஸ்டத்தை அவர்கள் அபாலிஷ் செய்யும்படியான ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். ஆகவே பெண்கள் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறதுக்கு அவர்கள் பெரிய ஒரு காரணமாக ஒன்றல்ல, எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சபையிலே பெண்கள் மாற்றத்தை கொண்டு வருகின்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளுக்குரிய நிறுவ பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடியில் 16 அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிலிப்பு பட்டணம் மக்கதோனியா நாட்டிலிருந்து ரோமர்கள் வந்து குடியேறின ஒரு பகுதி. அந்த பகுதியில் ரோமர்களுடைய கலாச்சாரம் மிகுந்து காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து இந்த பகுதியை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே தான் பவுலும் சீலாவும் அங்கே ஊழியத்தை நிமித்தம் அங்கே வாரினால் அடிக்கப்பட்டு அங்கே சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து அந்த இரவில் அவர்கள் கர்த்தரை துதி பாடும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு கர்த்தர் ஒரு நிலநடுக்கத்தை உண்டாக்கி அங்கே விடுதலை கொடுத்து அந்த சேவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த குடும்பத்தார் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மக்கள், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள இடையில்லாதபடி ஆற்றங்கரையில் தொழுது கொண்டிருந்தார் சொல்லி பார்க்கின்றோம். அங்கே ஓய்வு நாள் தோறும் அங்கே ஆற்றின் அருகே உட்கார்ந்து அங்கு வருகின்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையானவர்களே, அங்கே ரத்தாம்பரம் இருக்கின்ற ஒரு ஸ்திரீ, அவர்கள் தியேத்தரா என்ற பட்டணத்திலிருந்து வந்து அங்கே தங்கியிருந்து அங்கே அந்த விற்பனை செய்கின்றார்கள். அவர்கள் பவுல் சீலாவுடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக அவருடைய இருதை திறந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதன் பிறகு அவர்களும் அவருடைய குடும்பத்தான ஞானஸ்தானம் பெற்றது மட்டுமல்ல, அருமையானவர்களே, இவர்களை ஒரு பொருட்டாக எண்ணாத அந்த பகுதியில் அவர்கள் பவுலும் சீலா தங்குவதற்கு தங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்தார்கள் பார்க்கின்றோம். அவ்வளவு ஒரு எதிர்ப்பு மத்தியில், அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு மத்தியிலும் அவர்கள் தைரியமாக இருந்த அந்த ஊழியர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவளித்தார்கள் சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அதுதான் நீதிமொழியில் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே எல்லாரும் புகழப்படுவாள் என்று சொல்லப்படுவது போல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக இருந்து மட்டுமல்ல, அங்கே சபையினுடைய மாற்றத்திற்கு இவர்கள் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இன்றைய நாளிலும் அநேக பெண்கள் சபையினுடைய வளர்ச்சிக்கு, மாற்றத்திற்கு, மாற்று உருவாக்கத்திற்கு காரணமாக சொன்னால் மிக ஒன்றுமில்லை. நான்காவதாக பார்க்கும் பொழுது, உலகத்தையே ஒரு மாற்று உருவாக்கம் செய்வதற்காக ஒரு பெண்மணி தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அச்செய்தி பகுதியில். அது வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாயாராகிய மரியாள் அவர்கள்.
அங்கே அந்த நற்செய்தி பகுதியில் வாசிக்கும் பொழுது அருமையானவர்களே, அவர்கள் புத்தி உள்ள ஸ்திரியாக மட்டுமல்ல, ஞானம் உள்ள ஸ்திரியாக மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரியாக மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவருடைய திருவுள சித்தத்துக்கு சொல்லும் பொழுது தன்னை அதற்கு அடிமையாக அங்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகின்றேன். அருமையானவர்களை, அடிமை என்று சொல்லும்போது உண்மையாகவே அவர்கள் அடிமை அல்ல, அவனுடைய சித்தத்துக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசுவின் தாயாக மரியாள் ஒரு லேவி குடும்பத்தினர், ஆசாரியருடைய மகள். இந்த நாளிலும் கூட எருசலேமிலே அவர்கள் வாழ்ந்த இல்லம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்த போதிலும் அருமையானவர்களே, ஆண்டவருடைய திருவுள சித்தத்துக்கு தன்னை முழுமையாக கொடுத்த திருவுள சித்தம் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களில் திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியானால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனாலும் அருமையானவர்களே, எதையும் பொருட்படுத்தாதபடி எந்த ஒரு அவமானத்தையும் எந்த ஒரு நிந்தையும் ஆண்டவருக்காக சகிக்கக்கூடிய ஒரு மனநிலை அவர்கள் அந்த காரியத்திற்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்தது நிமித்தம்தான் அருமையானவர்களே, என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துடைய மாற்றத்திற்கு, உலகத்தின் பாவத்தின் சுமந்திருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒரு கருவியாக இருந்தார் சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே பெண்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். முதலாவது குடும்பத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்று. இரண்டாவது சமுதாயத்தில் ஞானமுள்ள ஸ்திரீ சமுதாயத்தில் மாற்று கொண்டு வருகிறாக இருக்கிறார்கள். மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ சபையில மாற்றுவாக்கத்தை கொண்டு வருகிறார்கள். கடைசியாக பார்க்கும்போது உலகத்தையே மாற்றுவாக்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இயேசுவின் தாயா மரியாள் அவர்கள் செய்தார்கள். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் தம்முடைய பழக்கத்தின்படி ஒவ்வொருடைய ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அது பொய்யல்ல அருமையானவர்களே. எல்லாருடைய அவனுடைய வெற்றிக்கும் ஒரு பெண்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தரே சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஏற்ற ஒரு துணையாக பெண்மணியை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். குடும்பத்தில் மட்டுமல்ல, சமுதாயத்தில், சபையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மாற்றுவாய் தொடர்ந்து நடைபெற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமின் திருவசனங்களை ஒருவருக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் கொடுப்பாராக, அவர் உதவியோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்திலே செய்யப்படுவது பிரபுவிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலாக மன்னிக்கிறது போல பாவ குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்கள் காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரலத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொன்றும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நாள் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்களை எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்கொடையாக கொடுத்தமைக்காக நன்றி சுவாமி.
குடும்பத்தில், சமுதாயத்தில், சபையில் எங்களுக்கு அவர்களை கொண்டு பாராட்டி வருகின்ற அநேக நன்மைகளுக்காக, மாற்றுருவாக்கத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே கனத்தை நாங்கள் கொடுக்கவும், அவங்களுடைய ஆண்டவரே வாழ்விற்கு நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து பாடுபடும் கர்த்தர் உதவி செய்வீராக. குறிப்பாக ஆண்டவரே அவர்களுக்கு பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஆண்டவரே நாங்கள் இவர்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை அளிக்க ஆண்டவரை கூடிய சட்டங்கள் ஆண்டவரை செயல்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை பாதுகாப்பிற்காக நாங்கள் பாடுபட கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து இவருடைய கிருபைக்கு அவர்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு ஜெபிக்கிறோம். சுகத்தை வெள்ளத்தாரும், படிக்கின்ற பிள்ளை படிப்பறத்தை தாரும், ஞானத்தை தாரும், சுகத்தை கட்டளையிடும். வாலி பிள்ளைகளுக்கு மேற்படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணக்காரனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உத்தியோகஸ்தர், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்ய கூலி வேலை செய்கிறவர்கள், வேலை இல்லாதவர், கஷ்டப்படுவோர், கடத்தொழில் வேண்டிய கிருபையை தாரும். சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு சிகிச்சை ஆசிரியர்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஊருக்கு பாதுகாப்பு கட்டளையிடும். தேசத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரம் வகிப்பவர்களுக்காக ஆண்டவர் பொறுப்பான பணியிருப்பாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து தேசத்தில் சமாதானத்தை ஆண்டவரை நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் அவர்கள் மூலமாக செயல்படுத்துவீராக. சமாதானத்தோடு அனைத்து மக்களும் வாழ உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய கிருபிக்கு ஒப்படுக்கிறோம். எல்லா விக்கிரத்துக்கும் நாசமோசத்தும் மறைத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மைந்தன், தூயாவினுடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் குடும்பங்களோடு சதாக்கள் திகழ்த்துவதாக. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பசு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தருடைய சந்தோஷம், சமாதானம், சுகபலன் செய்வது நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.